ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அண்ட் தென் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் டீல் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 19th வந்து நடக்குது. ஸோ எங்கே நடக்குது, இதனால கிரிப்டோ மார்க்கெட்டில் எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும் அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% டவுன் ஆயிருக்கு. ஸோ எதனால இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா கொண்டு போகுமா, நெகட்டிவா கொண்டு போகுமா அண்ட் தென் பிட்காயின் ஏறினா மட்டும்தான் ஆல்ட் காயினும் ரெக்கவரி ஆகும். ஸோ ஆல்ட் காயினோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூவேஷன் ஜோன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ரொம்ப முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பேச போறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் முக்கியமான ஒரு அவேர்னஸ் எல்லா வீடியோலும் சொல்றது தான், நீங்க கிரிப்டோல இருக்கீங்கனாலே P2P வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பண்ணாதீங்க. லைக் பைனான்ஸ், பிட்கெட், கூகாயின் அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டு இல்லைனா ஃப்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்து தெரியாம வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஆகும், பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ இது எல்லாமே 100% தடுக்கணும்னா நீங்க நம்மளோட அஃபிஷியல் P2P சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இங்க அட்மின்ஸை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட் சொன்னீங்கன்னா பை அண்ட் செல் என்னன்னு சொல்றீங்களோ அதுக்கான ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள டைரக்டா வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 19th என்ன நடக்குது, ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெட் மீட்டிங் வந்து எப்படி இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது, இதெல்லாம் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ வார்க்கான சம்மரி வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் மந்த் விச் மீன்ஸ் வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் ஈரான் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்பல இருந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிட்டு தான் இருந்துச்சு. கிரிப்டோ மார்க்கெட்டும் பயங்கரமா அடிபட்டுச்சு, ஆல்ட் காயின் மார்க்கெட்டும் பயங்கரமா கீழே போச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணாங்க. அதனால ஆயில் பிரைஸ்லாம் ஹைக் ஆச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 14th வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ட்ரம்ப் வந்து சொன்னாரு. ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா ட்வீட்ல லெட் தி ஆயில் ஃப்ளோ, தி டீல் வித் ஈரான் இஸ் கம்ப்ளீட்ன்ற மாதிரி ட்வீட் போட்டாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண விரும்புறாரு. ஸோ இதுக்கான அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சைன் ஆகுதுன்னா சுவிட்சர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஜூன் 19th வந்து பாத்தீங்கன்னா சைன் ஆகுது. ஸோ மீடியேட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஷெரீப் இருக்காங்க. விச் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் வந்து மீடியேட்டரா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பீஸ் டீல் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா டர்ன் ஆகும். குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவா டர்ன் ஆச்சுன்னா கண்டிப்பா பிட்காயின்ல அகைன் லிக்விடிட்டி வரும். ஓகேங்களா. ஸோ நீங்க நல்லா இந்த மார்க்கெட் கேப் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் 30 டேஸ்ல வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அண்ட் தென் 1 இயர்ல இந்த 1 இயர் நம்ம வந்து ஜோன் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா லைக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அக்குமுலேஷன் ஜோன்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோப்பே விட்டுறீங்க. லைக் நான் வந்து இந்த எவ்ரி பியர் சைக்கிள்ல வந்து லேர்ன் பண்ணது என்னன்னா, நீங்க பேஷன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் குவாலிட்டியான காயின்ஸ் அக்குமுலேட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நிச்சயமா ஒரு புல் ரன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் இப்பதான் வந்து வருதுன்னு கிடையாது. ஆல்ரெடி வந்து 2018 இருக்கட்டும் அண்ட் தென் 21 இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பியர் ஃபேஸ்ல இருந்து புல் ஃபேஸ் போறப்ப நம்ம ஃபோமோ ஆயிடுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆயிடுவோம். ஸோ எப்பவுமே வந்து என்னோட கருத்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஜோன்ல இருக்கப்ப நம்ம சின்ன ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸும் வந்து கண்டினியூ வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்றாங்க ஜூன் 19th பாயிண்ட் நம்பர் 1 வந்து இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஓபன் பண்றாங்க. ரீஓபன் ஆச்சுன்னா உண்மையில ஆயில் பிரைஸ்லாம் மறுபடியும் நார்மல் ஆகும். ஸோ அண்ட் தென் மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 days சீஸ்ஃபயர் எக்ஸ்டென்ஷன். ஸோ நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ சைனிங் மீட்டிங்ஸ் இன் இந்த டோஹா திஸ் வீக் விச் மீன்ஸ் இந்த ஜூன் 19th வந்து நடக்குது பாத்தீங்களா. ஸோ இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ட் வந்து சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து இதுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும்ன்றத வந்து நான் நிச்சயமா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங் வந்து ரிசல்ட் இன்னைக்கு டுடே விச் மீன்ஸ் இன்னைக்கு நடக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் சேம் வந்து பாத்தீங்கன்னா போவல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பேசுவார் இன்னைக்கு ஆஃப்டர்நூன். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 50-50 தான். ரேட் ஹைக் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு அப்படின்னா ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ டோவிஸ் சிக்னல் வந்தா ஆல்மோஸ்ட் வந்து பிட்காயின் பம்ப் ஆகும். ஸோ ஹாவி சிக்னல் வந்தா ஆல்மோஸ்ட் பிட்காயின் வந்து டம்ப் ஆகும். ஸோ ரெண்டாவது கேட்டலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ
பீஸ் டீல் விச் மீன்ஸ் இந்த டீல் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எல்லாமே எண்ட் அப் ஆச்சுன்னா கண்டிப்பா குளோபல் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோட சென்டிமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து மாறிடும். சோ இந்த ரெண்டு கேட்டலிஸ்டும் ஒரே டைம்ல நடந்துச்சுன்னா நிச்சயமா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து கிடைக்கும். இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா இது இது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலே வந்து ஒரு ப்ராப்பர் புல்லிஷ் கேண்டில் தான். ஓகேங்களா? சோ நான் அகைன் பின் பாயிண்ட் பண்றேன் இந்த கேண்டில. சோ இந்த கேண்டில் வந்து கம்ப்ளீட் செல்லர்ஸ வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கு. விச் மீன்ஸ் ஓப்பனிங் எங்க ஆயிருக்குன்னு பாருங்க. இதான் வந்து ஓப்பனிங். சோ அகைன் சொல்றேன். இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. இங்க ஓப்பன் ஆயிட்டு சோ பிரைஸ் வந்து மேல தான் போய் க்ளோஸ் ஆகியிருக்கு வீக்லில. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இதுல செல்லர்ஸே கிடையாது. சோ அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புல் பேக் தான். ஓகேங்களா? இந்த புல் பேக் கேண்டில் வந்து அகைன் கிரீன் கேண்டிலா மாறும். ஓகேங்களா? அப்படி கிரீன் கேண்டிலா மாறிச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து வந்து கிரீன் கேண்டில் கண்டிப்பா வந்து விழும். ஓகேங்களா? இது வந்து நிறைய டைம் நடந்திருக்கு தான். நீங்க பேக் டெஸ்ட்லாம் கூட எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்லாம் நிறைய குளோபல் சார்ட்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 2 கிளாரிட்டி தான் இருக்கு. சோ இத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் மே 2026ல வந்து பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பிட்காயின் ஸ்பாட் ETF வந்து பாத்தீங்கன்னா 2.3 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ ஆகியிருக்கு. சோ 2026ல லார்ஜஸ்ட் அவுட்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் தான் நடந்திருக்கு. விச் மீன்ஸ் போன மாசம் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைக் சேஃபரா வந்து புக் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியும் வந்து 4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் செல் பண்ணாங்க. அண்ட் தென் கோல்ட்மேன் சாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்போ இந்த 2 பீஸ் டீல் அண்ட் தென் இந்த ஃபெட் வந்து நமக்கு பாசிட்டிவா நடந்துச்சுன்னா கண்டிப்பா மோர் இன்ஃப்ளோ வந்து பாசிபிள் ஆகும். அப்படி பாசிபிள் ஆகுறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோமோ ஆகக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிக்கலான்றது ஒரு அட்வைஸா நம்ம சொல்றது. ஓகேங்களா? சோ இத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகுமா டவுன் சைடுல அப்படின்னா சோ அதுக்கான நியூஸ் வந்தா மட்டும் தான் வந்து பிரேக் அவுட் ஆகும். சோ ஃபார் வந்து பாத்தீங்கன்னா சோ எந்த வகையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க்ன்றது இல்ல. சோ நான் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றேன். மார்ச் 2023ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, மார்ச் 2023ல வந்து பிட்காயின் வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா, லைக் ரிவர்சல் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, 6 மாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, 238% வந்து ராலி ஆச்சு. சோ எல்லாரும் வந்து டவுன் ஆகியிருக்கு. எந்த மாதிரியான ரிவர்சல் இருக்கும்னு சொல்லிட்டு நெறைய பேர் டிஎம்ல வந்து கேட்டிருந்தீங்க. சோ இப்ப நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 50% டவுன் ஆயிருக்கு. பட் இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, $1,50,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பிரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது 133% கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து இருக்கு. பட் இந்த அளவுக்கு போகலனாலும் கண்டிப்பா அதோட ரீசென்ட் ஹையாவது வந்து தொடும். ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க ஸ்டாட்டிஸ்டிக். சோ முக்கியமான சப்போர்ட் வந்து இந்த 60,000 தான். சோ இத தாண்டி வந்து ரெசிஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 65,000ல இருக்கு. சோ 2வது வந்து பாத்தீங்கன்னா 77,000ல இருக்கு. சோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ விச் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எஸ்கலேட் பண்றாங்க இஸ்ரேல். இத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, ஃபெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஹைக் ஆகுது இப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 53,000 வரைக்கும் போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த வார் வந்து இந்த இஸ்ரேல் எஸ்கலேஷன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அதனால இந்த பாசிபிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். அதே மாரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, பிட்காயின் வந்து 200 விச் மீன்ஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு. இது ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான பவுன்ஸ் லெவல். ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, லாங் டெர்ம் சார்ட்ல 200 டே மூவிங் ஆவரேஜ் வச்சு பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, லெவரேஜும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆகியிருக்கு. சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். சோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்ப அப்கமிங் வீக்ஸ் வர வர நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஒரு அ அ அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். சோ நம்ம ஜூலை, ஆகஸ்ட் மந்த் போலவே வந்து பாத்தீங்கன்னா, அபோவ் 90K வந்து பிடிசில வந்து எதிர்பார்க்கலாம். சோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்னன்னா, உங்களோட எஸ்ஐபிய கன்டின்யூ பண்ணுங்க. ப்ராப்பரான குவாலிட்டியான காயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி எடுங்க. அண்ட் தென் நான் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண சொன்னதுக்கான காரணம், நாங்க என்னென்ன காயின்ஸ்லாம் பொசிஷன்ஸ் எடுத்திருக்கோம். விச் மீன்ஸ் ரீசென்ட்டா இப்ப சோல்ல கூட எடுத்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதுல $500 மேல வந்து ப்ராஃபிட்ல இருக்கும். இத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, சில ஹைப் காயின் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் நான் வந்து என்ட்ரி எடுத்திருக்கனோ, சோ அது எல்லாமே டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சோ கைஸ் வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா இருக்கு. பேனிக் செல் வந்து பண்ணாதீங்க. லெவரேஜ் யூஸ் பண்ணாதீங்க. டிசிஏ பண்ணுங்க. நியூஸ் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஒரு டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் தென் லாங் டெர்ம்க்கு வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ வாரம் வந்து எண்ட் ஆக போகுது. சோ கிரிப்டோ மார்க்கெட் தாண்டி குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் தான் ஆக போகுது. பட் எல்லாத்துக்கும் நம்ம
நம்மளுக்கு பேஷன்ஸ் பிளஸ் டைம் குடுத்தா நிச்சயமா நம்ம ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி குடுத்திருக்கும்னு நம்புறேன். சோ நன்றி. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம்.